அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனை தனது பார்வையில் அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகுவதை விட ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகி இரண்டில் ஆட்சி பலம் பெறுவது ஒரு அமோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை காட்டிலும் புதன் அங்கு உச்சமும் பெறுகிறார். எனவே புதன் உச்சம் பெறுவதால் இது நடந்தே தீரும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் தனது பார்வையை பதிப்பதால் அஷ்டம பாதிப்புகள், ஆரோக்கிய தொல்லைகள், பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் மிக நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை கொடுப்பதால் மிக பெரிய அளவில் இடியா பசுக்களை போல் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதில் களைந்து நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால், வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடினமாக உழைத்தால் மட்டும் முடியாது. அதே சமயம் புத்தியை, அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்துவதால் அதை எளிதில் அடைய முடியுங்க. கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பது நிச்சயமாக கிடையாது. அறிவாற்றலை பயன்படுத்தி படித்தாலோ மதிநுட்பத்தை பயன்படுத்தினாலோ மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் என்பதை தான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அரசராக இருக்கக்கூடிய அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை வெறும் கைகளின் பலத்தை மட்டும் பயன்படுத்தி யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தில் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்குகிறது. நமது அரசரை போல் இல்லை, அவரை போல் சிறந்தவர் யாரும் கிடையாது என்று வாழ்த்தி புகழ் பாடி அந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்று எப்படியாவது ஒரு அரசனாக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையுடன் பலர் அங்கு வந்து குவிகிறார்கள். அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போது அரசர் இவர்கள் அனைவரையும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது, நீங்கள் அனைவருமே இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரசராக மாற வேண்டும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் கூட்டம் நமது அரசரை போல் இல்லை, இவரை போல் தலை சிறந்த அரசர் உலகிலே இல்லை என்று வாழ்த்துகின்றனர். ஆனால் அரசர் இன்னொரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இதில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை சொல்லிவிட்டோம்.
ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதையும் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது உங்களுடைய கைகளின் பலத்தை பயன்படுத்தி தான் அந்த கதவை தள்ளப் போகிறீர்கள். தோல்வி அடைந்தால் அந்த இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்ட உடனே மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. இந்த அரசன் போல் கொடூரன் எவனும் இல்லை, இப்படி ஒரு கொடூர தண்டனையா கொடுப்பார் என்று எண்ணி இந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட பங்கு பெறாமல் சென்று விடுவதே சிறப்பு என்று பலர் பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் ஒருவன் மட்டும் முன்னே செல்கிறான். அப்படி முன்னே செல்லக்கூடிய அந்த நபரை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கிறதா, மூளை இருக்கிறதா, நீ என்ன அறிவாளியா, முட்டாள் மாதிரி நடந்து கொள்ளாத, இந்த கதவை திறக்க முடியாது, அங்கு யானைகள் இருக்கலாம், போர் வீரர்கள் இருக்கலாம், அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் அறிவாற்றலை பயன்படுத்தி அதை தள்ளி திறக்கவே முடியாது, அதனால் இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என எச்சரிக்க, அதை எதையும் பொருள்படுத்தாமல் அந்த நபர் அந்த கதவின் அருகாமையில் சென்று அதை தள்ளி திறக்கிறார். சிறிது முயற்சியிலே எளிதாக திறந்து விடுகிறது. அப்போது அனைவரும் அவரை கண்டு வியப்பில் ஆள்கின்றனர். அப்போது அரசனும் இவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்தாலும் பின்னோக்கி சென்றுவிடக்கூடிய ஒரு சூழலை தான் பார்த்தேன். ஆனால் நீ மட்டும் எப்படி அச்சமில்லாமல் இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றாய் என்று கேட்க, அப்போது அந்த நபர் சொல்கிறார், நமது அரசரின் முந்தைய கால செயல்பாடுகள் அனைத்தையும் நான் எண்ணி பார்த்தேன். நமது அரசர் இவ்வளவு கொடுமையான தண்டனையை யாருக்காவது கொடுத்திருக்கிறாரா என்று நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதற்கான பதிலாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் மட்டும் எப்படி அந்த தண்டனையை கொடுப்பார் என்பதை நான் சற்று சிந்தித்தேன். அதனால் தான் இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றேன் என்று சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது. தன வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடைகள் பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பான செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் நிறைவான வெற்றி கிடைக்கும். அதே போன்று சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நிறைவாக உண்டு. உடல்நலம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே புதிய தொழில் துவங்கக்கூடிய ஆர்வம் மேலோங்குவதோடு மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கடமை தவறாமல் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உயர் அதிகாரிகள் இந்த தருணத்தில் சலுகை கொடுப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இலாக்கா மாறுதல் மற்றும் பல்வேறு வகையான தொழில் ரீதியான வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறைக்கு சார்ந்த முக்கூட்டு கிரகமான ராசியின் அதிபதியான சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் விரயம், ஜென்மம், தனம் என 3 இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். ஒப்பந்தங்கள் புதிதாக வந்து சேரும். மிக பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான சாதனைகளை புரியக்கூடிய வகையில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதோடு மிக பெரிய அளவிலான சிறப்பான சந்தர்ப்பம் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் பொக்கிஷமான ஒரு காலமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க புதன். மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதால் அரசியலில் மிக சிறப்பான முறையில் நுட்பமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
மாணவர்களின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும். புதன் உச்சம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களின் மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கல்வியில் குடும்ப சூழல் பாதிக்காத வகையில் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறும் அற்புதமான வேளையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பான மதிநுட்பத்தை கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்கள் புதனின் கிழமையாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதன்கிழமை விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது மிக பெரிய அளவில் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகம் உறுதிப்படுத்துகிறார் புதன்.